12,000 ரூபாய் புடவைனா கேவலமா போச்சா? சரி ஓரமா வைங்கன்றான். அவங்க என்னமோ சொல்லிட்டு போறாங்கம்மா. நீங்க தேவையில்லாம வம்பு சண்டைக்கு போவாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஐயா ஒரு 4 புடவை எடுத்து போடுங்க டக்கு டக்குன்னு. நெக்லஸ், இந்த பாயசம் வேற சும்மா இருக்க மாட்டேங்கிறான். செல்வி, அந்த 2வது இருக்கு பாரு, அந்த கலர் அது நல்லா இருக்குல்ல? கணத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சொல்றானே நீ வேற. அண்ணா, அந்த 12,000 ரூபாய்க்கு ஒரு புடவை எடுத்தீங்களா, அதே கொடுங்க. சார் மேடம் தான் வேணாம்னு சொன்னாங்க. நீங்க எடுங்கண்ணே, எடுங்க. நீங்க அதே எடுத்து போடுங்க. நான் தான் சொல்றேன்ல. அதுவா? அந்த புடவை நல்லாதாமா இருக்கு. ராதிகா, உனக்கு பிடிச்சிருக்கா? அத்தை, மாமாவுக்கு எது பிடிச்சிருக்கோ அதையே நான் எடுத்துக்கிறேன் அத்தை. நான் காஸ்ட்லியா எடுக்கிறத விட மாமாவுக்கு பிடிச்சதை எடுக்கணும்னு நினைக்கிறேன். சரி சரி, அதே எடுப்பா. இந்தாங்க மேடம். மாமா யாருக்கு எப்படி மாமா? மாப்பிள, நீங்க பெரிய தொழிலதிபர், உங்ககிட்ட மோத முடியுமா? தொழிலதிபர் பொண்ணை கொண்டு போய் ஒரு அரை கழவனுக்கு கட்டி கொடுக்கறான். இதுல தொழிலதிபர்னு ஒரு லட்சணம் வேற. இது காஸ்ட்லி தானே? அதே மாதிரி 45,000, அதுக்கு மேல 5-10 கூட இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்து காட்டுங்க. ஓகே சார். அண்ணே, நீங்க அந்த புடவைக்கு பில்லு போட்டுருங்க. சரிங்க மேடம். கதிரு, மாப்பிள்ளை சைடு போய் பார்க்கலாம். அதான் புடவை முடிஞ்சிருச்சுல. வா. சரிம்மா. அத்தை, வா காசை ராதிகா. பத்தி எல்லாம் ஒண்ணும் கவலைப்படாது, எவ்வளவு இருந்தாலும் எடுங்க. சரிங்க மாப்பிள்ள. வாடா. போங்க. அண்ணே, அதை அப்படியே கொடுத்து விட்டுருங்கண்ணே. பில் சரிங்க கவுண்டர்ல மேடம். கொடுத்துருங்க. கதிரி, நீ வா. ஏய் கதிரேசா, பாரு. வாயா வாயா, ஒரு 50,000 ரூபாய்க்கு மேல வேட்டி சட்டை எடுப்போம். வாயா நீ போ. வா வா. என்ன அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்க?